சத்தம் கேட்டுச்சு பாத்தியா? இதெல்லாம் எனக்காக இல்லடி, தமிழுக்காக தான். நாங்க 2 பேரும் எப்பவுமே ஆதி கூட இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும். அம்மா, திரும்பவும் மணி அடிக்கிற சத்தம் கேக்குதுமா? பாப்பா, இந்தாங்க, இத சாப்பிடுங்க. தேங்க்ஸ். நீ எதுக்காக வேண்டுனேன்னு தெரியாது, ஆனா உன் பிஞ்சு காலை தரையில எடுத்து வச்ச உடனே ஆத்தா நெஞ்சு குளிர்ந்துடுச்சு. நீ என்ன வேண்டிக்கிட்டியோ, எதுக்காக நீ அடி பிரதர்ஷனம் பண்ணியோ, அது கண்டிப்பா நடக்கும். இந்த துர்கை அம்மா அதை கண்டிப்பா நடத்தி வைப்பா. பாத்தியா, சொன்ன உடனே மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. நீ நல்லா இருப்ப, நான் போயிட்டு வரேன். ஏய், நம்ம கூட அப்பா வந்தாரே, எங்க அவர் ஆளையே காணோம்? ஏய் ஆமால, அப்பா எங்க போனாரு? டேய், என்னடா ஆச்சு? தெரிலண்ணே, இன்னும் ஆளைய காணும்ண்ணே. என்ன பண்றானே தெரியல. என்னடா சொல்ற? ஏன்டா அவ்வளோ பேசுன, இன்னுமா யோசிக்கிறேன்? அதானே எனக்கும் புரியல. நான் பேசின பேச்சுக்கு இந்நேரம் அந்த ஆளு 4 தடவை கோயில நொண்டி அடிச்சு சுத்தி வந்திருக்கணும். அப்படி இருந்தும் அந்த ஆளு வேற எதுக்காக இப்படி யோசிக்கிறாப்ல? உன் பேச்சு சரியில்லை, நீ நம்புற மாதிரி பேசல. அண்ணே, என்ன கெட்ட வார்த்தையில கூட திட்டிடுன, ஆனா என் பேச்சு சரியில்லைன்னு மட்டும் சொல்லாத. அது சரி, நீ குற்றாலத்துல சிட்டுக்குருவி லேகிய வித்துட்டு இருந்தவன் தானே, உன் பேச்சு அப்படி சரியில்லாம இருக்கும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அண்ணா அண்ணே, அந்த ஆள் நொண்டி அடிச்சுட்டே வராப்ல. பாண்டானா? வரேன் அண்ணே, பாருங்க, நீங்களும் பாருங்க, வீடியோ கால் பண்றேன். பாண்டு காக்க. ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. டேய், நீ வைடா, நான் திருப்பி கூப்பிடுறேன்டா. டே, சத்தியம் பார்க்க முடிய மாட்டேங்குது. நீ வை, நான் கூப்பிடுறேன். ஐயோ தர்மலிங்கம், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் என்னப்பா பண்ணிட்டு இருக்க நீ? அப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க நீ? அதா பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் பரிகாரமா? ஓம் நமச்சிவாய. என்னடி இது? ஓம் நமச்சிவாய. பா, இது என்னப்பா வித்தியாசமான பரிகாரமா இருக்கு? அந்த ஜோசிகாரி சொன்னது நடக்காம இருக்கணும்னா இந்த பரிகாரத்தை நான் பண்ணணுமா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. யாருப்பா உங்களை இப்படி எல்லாம் பண்ண சொன்னது? அது வந்து ஸ்ரீ ஸ்ரீ கன்யாவதி சுவாமி, உனக்கு தெரியுமா? ஓம் நமச்சிவாய. தெரியாதுப்பா. அப்பா, நானும் கேள்வி எல்லாம் பட்டதில்ல. ஐயோ ஆத்தா, அவரை நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம அம்புட்டு பேரையும் பத்தி அந்த சாமிக்கு தெரிஞ்சிருக்குதா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கணும்னு வையே, நொண்டி அடிச்சுக்கிட்டே இந்த கோயில 3 தடவை சுத்தி வரணுமாத்தா. ஓம் நமச்சிவாய. பா, என்னப்பா நீ புது பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி எல்லாம் பண்ணி பார்த்ததே இல்ல. அந்த சாமி சக்தி வாய்ந்த சாமி,
அவர் சொன்னா கண்டிப்பா நடக்கும். ஆ, ஓம் நம எனக்கு சிவாய. ஏதோ அந்த சாமியார் மேல சந்தேகமா இருக்கு. அப்படி சொல்லக்கூடாதுதா. நமச்சிவாயா நமச்சிவாயா, அது தப்பு. அப்படி சொல்லக்கூடாது நமச்சிவாயா. சாமியெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. கழுத்து போட்டுக்க. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. என் புள்ள தெரியாம சொல்லிருச்சு, மன்னிச்சுக்கோ. சரிதா, நீங்க இங்கே நில்லுங்க, நான் பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓம் நமச்சிவாயா. அப்பா தாத்தா சிவாய. ஓம் அப்பா இல்லைங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் ஏய், 2 பேரும் எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க இப்போ? இல்ல அந்த சாமியார் ஒருவேளை அழகரா இருப்பாரோன்னு நினைச்சேன். சிரிப்பு வந்துருச்சு. ஏய், இந்த பாரு, சரி கோவப்படாத. அழகர் தானே இந்த மாதிரி சைட்டையெல்லாம் பண்ணுவாரு. அதான் சொன்னேன். போதும் சிரிக்காத. கோயில்ல வந்து என்கிட்ட வாங்கி கட்டிக்க போறேன். ம் சரி வா போய் சாமி கும்பிடலாம். ஏய் அது அவரோட நம்பிக்கைடி. அந்த நம்பிக்கையை கெடுக்க வேண்டாம். அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போட்டோம். வா நம்ம போய் சாமி கும்பிடலாம். இல்ல, நீங்க போய் சாமி கும்பிடுங்க, நான் விளக்கு போட்டு வந்துடுறேன். சரி வா தம்பி. அம்மா தாயே, விதியை மாத்த யாராலையும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த விதியை உருவாக்குறவளே நீதான். நீ மனசு வச்சா எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல எந்த சங்கடமும் வராம இருக்க வைக்கலாம். எல்லார்கிட்டயும் சொன்னதுதான் உன்கிட்டயும் சொல்றேன். ஆதி இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எங்களை பிரிச்சிடாத தாயே. ஒரு தாலியை கொடுத்து பிரிச்சுட்ட, இப்ப இன்னொரு தாலியை கொடுத்து அதையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காகவாவது எங்களுக்குள்ள பிரிவு வராம பாத்துக்கோ தாயே. நான் உன்னை மட்டும்தான் முழுசா நம்பியிருக்கேன். எல்லாரும் இருந்தும் நான் அனாதை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்குன்னு இருக்கிறது என் புருஷனும் என் குழந்தையும் மட்டும்தான். எங்களை பிரிச்சிடாத தாயே. சாகர வரைக்கும் நானும் ஆதியும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் எங்களை பிரிச்சிடாதம்மா. சாமி, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட நிறையலாம் கேட்டதில்லை. என் வாசப்பா கூட இருக்கும்போது அவர் என் கூடவே இருக்கணும்னு கேட்டார். ஆனா நீ அவரை உன்கிட்ட கூப்பிட்டுக்கிட்ட. அதுக்கப்புறம் ஆதியப்பா தான் என்னையும் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிறாரு. இப்போ நீ அவரையும் அம்மாவையும் பிரிக்க நினைக்கிற. தயவு செஞ்சு பிரிச்சிடாத சாமி. இப்பதான் நாங்க கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்கோம். அந்த சந்தோஷத்தை கெடுக்காம எங்க ஆதியப்பாவையும் அம்மாவையும் ஒன்னா இருக்கவே சாமி. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். எங்க அம்மா அப்பா மட்டும் ஒன்னா இருந்தா போதும். அவங்கள பிரிச்சிடாத சாமி. மத்த அம்மன் மாதிரி இந்த அம்மன் இல்லம்மா. இவங்களோட சிறப்பே இல்லாதவங்களுக்கு நான் இருக்கேன்னு நம்பிக்கை தர்றவதான் இந்த துர்க்கை அம்மா. உன்கிட்ட சாப்பாடு இல்லையா, சாப்பாடு கொடுப்பா. சந்தோஷம் இல்லையா, சந்தோஷத்தை கொடுப்பா. உன்கிட்ட என்ன இல்லையோ அத அவளே உனக்கு தருவா. அதுதான் இவளோட மகிமை. எல்லாரும் இவளோட கதையை சொல்லிருப்பாங்க. பஞ்ச காலத்துல பசுவும் நெல்லும் கொடுத்த கதை. ஆனா எல்லாருக்கும் தெரியாத ஒரு கதையும் இருக்கு. அது எனக்கு நடந்த கதை. எல்லார் மாதிரியும் வாழ்க்கையில மனைவி குழந்தைன்னு சந்தோஷமா இருந்தவன் தான் நான். ஒரு நாள் வந்த நிலநடுக்கத்துல நாங்க இருந்த வீடு
இடிஞ்சு தரையோட தரையா ஒட்டி போச்சு. படுக்க இடம் இல்லாம 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்க இடம் இல்லாம நான் இங்க வந்தேன். இவகிட்ட நான் வேற எதுவுமே கேட்கல. நானும் என் பிள்ளைங்களும் ஒதுங்க ஒரு குடிசை வீடு குடிரி தாயே போதும் அப்படின்னு தான் வேண்டுனேன். விடிய விடிய நானும் என் மனைவியும் என் குழந்தைங்களும் இங்கேயே உக்காந்து கண்ணுல கண்ணீர் வத்துற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தோம். மறுநாள் பொழுது விடிஞ்சது, எங்க வாழ்க்கையும் விடிஞ்சது. இந்த கோயில் தர்மகத்தா வந்து எங்களை பார்த்து, இந்த கோயில்ல ரொம்ப நாளா அர்ச்சகர் இல்லாம இருக்காங்க, அந்த அம்மன் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு சொன்னாரு. நாங்க இருந்த அந்த வீட்டை விட 3 மடங்கு பெரிய வீட்டுல எங்களை தங்க வச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் இவ தான் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்க கிட்ட என்ன இல்லையோ அத அடுத்த நாளே கொடுத்தவ தான் இந்த அற்புதக்காரி. அவகிட்ட வந்த உனக்கு நீ கேட்டதெல்லாம் கண்டிப்பா உனக்கு கொடுப்பா. இந்த பச்சை புள்ள வேதனையோட நடந்து அடிப்பிரதட்சணம் பண்ணத அவளும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. நீங்க மனசு கலங்காம போங்கம்மா. உங்க மனசு போல எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாம்மா, இதை வாங்கிக்க. நீங்களும் வாங்கிக்கங்கம்மா. இதை எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சிருங்க. யாருக்காக நீங்க வேண்டுனீங்களோ அவங்க தலையில சூரியன் மறையறதுக்குள்ள தெளிச்சிருங்க. இன்னையோட உங்களை பிடிச்ச எல்லா கெட்டதும் தூரம் ஓடி போயிரும். கவலைப்படாம போயிட்டு வாங்கம்மா. அம்மா, நம்ம உண்மையை சொல்லியே அப்பா தலையில இந்த தீர்த்தத்தை தெளிச்சிடலாமா? ஏய், காலையிலேயே அவர் உன்னை கோவிலுக்கு போக கூடாதுன்னு சொன்னாரு. இப்போ ஸ்கூல்ல கட்டடிச்சு நான் கூட்டிட்டு போனேன்னு தெரிஞ்சது என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. அவர் தலையில இந்த தீர்த்தத்தை தெளிச்சாதான் நம்ம பரிகாரம் முழுசா முடியும். நீ வாயை திறந்து ஏதாவது சொல்லி என்ன மாட்டி விட்டுறாதடி. எப்படியாவது அவருக்கு தெரியாம இந்த தீர்த்தத்தை அவர் தலையில தெளிச்சிடலாம், சரியா? அம்மா, அப்பா வந்துட்டாரு. என்னடி இது? தொப்பியெல்லாம் போட்டு வந்திருக்காரு. அம்மா, அப்ப நாம நைட்டு தூங்கும் போது தெளிக்கலாமா? ஏய், கோவில்ல சொன்னது மறந்துருச்சா? சூரியன் மறையறதுக்குள்ள எப்படியாவது அவர் தலையில தெளிக்கணும். ஐயோ, என்ன பண்றது? ஹாய் தமிழ், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தேன்ப்பா. என்ன பாரதி, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆ, போயிட்டு வந்துட்டாதே. சரி, இது என்ன புதுசா தொப்பிலாம்? இதுவா? இது நியூ ஸ்டைல். எப்படி இருக்கு? ஐயா, கேவலமா இருக்கு, நல்லாவே இல்ல. அப்படியா? ஏன் தமிழ், அப்பாக்கு இந்த கெட்டப் கேப் நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குப்பா. ஏய், ஐயோ, சாரிம்மா. என் தமிழுக்கு பிடிச்சா போதும், உங்களுக்கு பிடிக்கலனா போங்க. பாரதி, ஒரு கப் காஃபி கிடைக்குமா? சரி. ஆதி, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அங்க பாருங்க, அந்த டேபிள் உடைஞ்சிருக்கு. அப்படியா? எங்க நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு. சரி. பாரதி, என்ன அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்ணணும்? பாட்டு போடுறேன், டான்ஸ் ஆடுறீங்களா?
அப்படியா? என்ன பாட்டு? வெறுப்பேத்தாதீங்க பாரதி, தலை வலிக்குது, போய் காஃபி எடுத்துட்டு வாங்க. ஐயோ, முதல்ல இந்த கேப்ப கழட்டுங்க. இந்த தைலம் தடவுற அளவுக்குலாம் தலைவலி இல்லைங்க. நீங்க காஃபி மட்டும் எடுத்துட்டு வாங்க. அது பால் இருக்கா என்னன்னு தெரியல. பால் ஃப்ரிட்ஜில் இருக்கு, காஃபி பவுடர் கிச்சனில் இருக்கு, சுகர் அந்த எல்லோ பாக்ஸில் இருக்கு, காஃபி போடுற பாத்திரம் ஷெல்ஃபில் இருக்கு, டம்ளரும் அதே ஷெல்ஃபில் தான் இருக்கு. போதுமா? வேற என்ன வேணும் பாரதி? அப்பா, அம்மா வர வர முக்கிய காஃபி போடுறாங்க. இன்னைக்கு நீங்க காஃபி போட்டு தரீங்களா ப்ளீஸ் பா? ஓகே தமிழ், காஃபி தானே, போட்டுருவோம். இந்த தொப்பி வேற. அம்மா, அப்பாவோட தொப்பி கழட்ட நான் ஒரு ஐடியா கொடுக்கவா? காஃபி ரெடி. சுடு 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 சுடு. என்ன கைக்கு கொலுசு போட்டு உட்காந்துருக்கீங்க? அது என்ன ட்ரை பண்ணாலும் இந்த கொலுசு சரியா போடவே முடியல. நீங்க கொஞ்சம் எனக்கு இதை போட்டு விடுறீங்களா? என்ன பாரதி, நெக்லஸ் போட முடியலன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. கொலுசு நீங்களே போட்டுற மாட்டீங்களா? அப்பா, என்னப்பா சரியான டியூப் லைட்டா இருக்கீங்கப்பா. அம்மா அவங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கீங்கன்னு செக் பண்ணதான் காஃபி போட வச்சாங்க. இப்ப கொலுசு போட சொல்றாங்க. என்னப்பா நீங்க? நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஆமாமா பாரதி, நெக்லஸ் கூட நீங்க போட்டுக்கலாம், ஆனா கொலுசு மாட்டுறது ரொம்ப கஷ்டம். கொடுங்க. காலை காட்டுங்க. தொப்பி நல்லா இல்லைன்னு சொன்னா கேக்குறீங்களா? கேப்பை கரெக்டாக தான் கொலுசு மாட்டி விட சொன்னீங்களா? வாங்க பாரதி. தலை ஈரமா இருக்கு. அப்பா சாரிப்பா, நான் தான் தண்ணி குடிக்க வாட்டர் பாட்டில் எடுத்தேனா, அப்ப தெரியாம பட்டுடுச்சுப்பா. பரவாயில்லடா. நான் தான் கேப் போடாதீங்கன்னு சொன்னேன்ல. நான் சொல்லியும் நீங்க போட்டீங்க, அதனால தான் இப்படி ஆச்சு. நீங்க வேணா பாருங்க, அது இன்னைக்கு அடுப்புல வச்சு எரிக்காம நான் விட மாட்டேன். தமிழ், வர வர உங்க அம்மா நடந்துக்கிறதே சரியில்லை, பார்த்து கேர்ஃபுல்லா இரு. என்னது? நானா? அப்படியே போட்டேன்னா பாருங்க.